டெலிவரி பிறகு குண்டானீங்களா நீங்க? 5 மாற்றம் தரும் வழிகள் இதோ. ஒரு மதருக்கு டெலிவரி ஆனோடனே அவங்களுடைய பாடியில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், ஸ்லீப்ல சேஞ்சஸ் இருக்கும். ஆனா ஒரு மதரை ரொம்ப ஒரி பண்ண வைக்கிறதே அவங்களோட வெயிட் கெயின் அப்படிங்கிறது தான். நாம இப்படி வெயிட் கெயின் ஆயிட்டோமே, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தோம், இப்ப குண்டாயிட்டோமே அப்படின்னு ஒரி பண்ணாத உண்மையே இல்லவே இல்லைங்க. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதோ ஸ்பெஷல் டயட் எதுவும் நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல புரோட்டீன் பவுடர் இதெல்லாம் சொல்றாங்களே, இல்ல ஜிம் மாதிரி எதுவும் நான் போகட்டுமா, அதெல்லாம் தாண்டி குழந்தை பிறந்தோடனே ஒரு பெல்ட் மாதிரி போட்டா தொப்பையெல்லாம் வராதா, இந்த மாதிரி பல்வேறு டவுட்ஸ் வந்து மதருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஆன்சரா தான் இருக்க போகுது இந்த வீடியோ. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா டிப்ஸையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டுல நிறைய பெண்கள் டெலிவரிக்கு அப்புறம் தான் வெயிட் கெயின் அப்படிங்கறதே ஆயிருப்பாங்க. என் ஓபிக்கு வந்த ஒரு மதர் தான் வந்து ரொம்ப வெயிட் கெயின் ஆயிட்டேன், என்னோட கல்யாணத்தப்பெல்லாம் வெறும் 45 கிலோ தான் இருந்தேன், ஆனா இப்போ 65 கிலோ இருக்கேன், 20 கிலோ எனக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரி பண்ணாங்க. டெலிவரிக்கு அடுத்துதான் உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கானா? இல்லவே இல்லை. பிரெக்னன்சிக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் தான் ஆரம்பிச்சிருங்க. ஒரு பிரெக்னன்ட் உமன் அப்படிங்கிறது நார்மல் வெயிட் கெயின் 9 இருந்து 11 கிலோ வரைக்கும் இருக்கலாம், உங்களுடைய பிஎம்ஐ கரெக்டா இருக்கு அப்படின்னா. ஒரு சில பேர் பிரெக்னன்ட்டுக்கு முன்னாடியே ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா பிரெக்னன்சி டயத்துல 5 இருந்து 6 கிலோ வெயிட் கெயின் ஆனாவே போதும். ஆனா நிறைய பேருக்கு இது நடக்கிறது இல்ல. பரவலா எல்லா பிரெக்னன்ட் உமனுமே 10 கிலோக்கு மேலேயாவது வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி தேவைக்கு அதிகமா சேரக்கூடிய வெயிட் எல்லாமே நம்மளுடைய பாடியில ஃபேட்டா போய் டெபாசிட் ஆயிரும். இது எதுக்கு அப்படின்னா, குழந்தை பிறந்த பிறகு நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா அந்த டயத்துல ஒரு ரிசர்வா இருக்கிறதா இந்த ஃபேட் எல்லாமே. நம்மளுடைய கலாச்சாரமும் பழக்க வழக்கமும் ஒரு பெண் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய சாப்பிடணும், அது முக்கியமா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கலோரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. இதனாலதான் அவங்க வந்து வெயிட் கெயின் ஆறாங்க. இதேதான் வந்து ஒரு அம்மா வந்து டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா நீ நல்லா சாப்பிடு, 2 உயிருக்கு சேர்ந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள பழகிருக்காங்க. அதிகமா வந்து ஒரு நெய் ஊத்தி கொடுக்கறதாகட்டும், டெய்லி வந்து அவங்க கம்பல் பண்ணியாவது இவ்வளவு சாப்பிடு, ரைஸ் சாப்பிடு, சாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு தேவையே படாது. ஒரு பிரெக்னன்ட் உமனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தினசரி தேவையான கேலரிஸை விட 300 கேலரிஸ் மட்டும் அதிகமா சாப்பிட்டாவே போதும். அதே இது ஒரு பால் கொடுக்கும் தாயா இருக்காங்க அப்படின்னா 500 கேலரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாவே போதும். 500 கேலரிஸ் அப்படிங்கிறது கேட்க பெரிய நம்பரா தெரியும், ஆனா நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு தடவை நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது வந்து ஒரு 500 கேலரிஸ் தாராளமா கொடுத்துரும். இப்படி தேவைக்கு அதிகமான கேலரிஸ் நம்ம எடுத்துக்க போய் இது எல்லாமே ஃபேட்டா போய் டெபாசிட் ஆகும். இந்த ஃபேட்டை வந்து கம்மி பண்றதுதான் பெரிய சேலஞ்சாவே இருக்க போகுது. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதரா இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் வந்து 6 மாதம் வரைக்கும் நீங்க பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு ஒரு நாளைக்கு 500 கேலரிஸ் வந்து ஈஸியா லாஸ் ஆகும். ஒரு ஜாக்கிங் போறது, ஒரு ஸ்விம்மிங் போறது, இதுக்கு ஈக்குவலா இதை கன்சிடர் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மதர், நீங்க உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ்க்கோ இல்ல டயட்டுக்கோ கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் டயட். டயட் அப்படின்னாவே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இல்ல கீட்டோ டயட் இந்த மாதிரி எல்லாம் நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நிறைய மதர் பாக்குறாங்க. நம்ம ஊர்ல நிறைய வந்து அதிகமா சாதத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, 2 உயிருக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கணும். அது போக பேலன்ஸ் டயட்டா இருக்கணும். பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறதப்போ கார்போஹைட்ரேட் காண்டி நீங்க வந்து மாவுச்சத்து அப்படிங்கிறப்போ ரைஸ், சிறுதானியம் இது ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். இது போக புரோட்டீன்காக பயறு, பருப்பு, சுண்டல், பன்னீர் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். ஃபேட் அப்படிங்கிறப்போ நல்ல கொழுப்பு சத்து இருக்கிறது, நீங்க தாராளமா கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதிகமா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா. இது போக முக்கியமா ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து, அது எதுல இருந்து வரும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இல்ல கீரை இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு வரனால. இது போக டெலிவரி முடிஞ்சோடனே நிறைய மதருக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வரப்போகுது. ஹெமோராய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வந்து டே டு டே நாங்க பிராக்டிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே அவாய்ட் பண்றதுக்கு நீங்க கீரை,
பச்சை காய்கறிகளை வந்து சாப்பிட்டு வந்து நீங்க பழகணும். போஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே வேலையில அதிகமா நீங்க சாப்பிடறத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையா நீங்க சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 5 டைம் கூட வந்து நீங்க வந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு ஆனா ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் நல்ல வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் மாதிரி ரொம்ப நேரத்துக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் உங்க குழந்தையுடைய தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு போகக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நீங்க சாப்பிடுற சத்துல இருந்து தான் போக போகுது. சோ நீங்க சாப்பிடுறது ஒரு பேலன்ஸ் டயட்டாவும் இருக்கணும். கரெக்டான இன்டர்வல்ல நீங்க சாப்பிட்டு பழகுங்க. இந்த மார்க்கெட்ல கிடைக்கிற புரோட்டீன் மிக்ஸ் மாதிரி டைரக்டா வந்து குடிச்ச உடனே புரோட்டீன் சத்து கிடைச்சிருமா அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுட்ல எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கதான் போகுது. சோ நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்ல டயட்டை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க வாக் பண்ண ஆரம்பிங்க. வாக்கிங் அப்படிங்கிறதும் கண்டினியூஸா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடந்திருக்கு அப்படின்னா 6 வாரத்துல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட வாக்கிங். 6 வாரம் ஏன் அப்படின்னா உங்களுடைய கருப்பை வந்து சுருங்குறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அது வரைக்குமே நீங்க ஜஸ்ட் ஒரு வாக் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸா வாக் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இல்ல உங்களுக்கு சி செக்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னா 8ல இருந்து 10 வாரம் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் மசிலை வந்து அங்க வந்து கட் பண்ணிருப்போம். ஒரு 6 லேயரை வந்து கட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோடைய ஹீலிங் ப்ராசஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய மூண்டு வந்து நல்லா நீட்டா கிளீன் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நடக்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் இல்லாம நீங்க கண்டினியூஸா ஒரு 30 மினிட்ஸ் வாக் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இங்க நீங்க ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் உங்களால எவ்வளவு முடியுதோ அதை நீங்க வாக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்டா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 டைம் நீங்க பிரிச்சுட்டு கூட நீங்க வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3 மாதம் முடிவுல நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம். 4 மாதத்துக்கு பிறகு நீங்க ஜிம் மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனா நிறைய மாதருக்கு ஜிம் மாதிரி விஷயங்கள்லாம் போய் எடுத்து பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். அப்பேற்பட்ட மாதருக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வீட்லயே நீங்க செய்யலாம். இது 2ஆ நான் இங்க பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜென்ரலா உங்களுடைய பாடியில வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வாக்கிங் அப்படிங்கறத நீங்க போகணும். 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் வந்து நீங்க வந்து வாக் பண்ணலாம். இது போக ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறலாம். ஸ்டெப்ஸ் ஏறனால மசில்ஸ் அப்டமன் மசில்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறனால ஈஸியா வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் வந்து போடாது. நிறைய மதருக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒல்லியா தான் இருப்பாங்க, ஆனா தொப்பை மட்டும் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெயினா வந்து நீங்க அப்டமன் எக்ஸசைஸை வந்துட்டு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்? பிளாங்க் அந்த மாதிரி, இல்ல ஸ்குவாட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம். இல்ல வந்து பெட்ல படுத்துட்டு வந்து உங்களுடைய நெக்கை கொஞ்சம் ஃபிளெக்ஸ் பண்ணி உங்க காலை வந்து ஒரு ஃபிளெக்ஸ் பண்ணி ரெண்டுமே வந்து டச் பண்ற மாதிரி நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஆனா என்ன உங்களுக்கு வந்து ஒரு நீங்க செஞ்சு பாக்குறீங்க, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு, கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஒன்ஸ் நீங்க நல்லா ஆன பிறகு வந்து நீங்க வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில மதருக்கு ரெக்டை மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டமன் மசில்ஸ் வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கறனால அந்த பேபி வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிறதுக்காண்டி இந்த அடாப்டேஷன்லாம் நடந்திருக்கும். இது வந்து திரும்பி பழைய நார்மல் நிலைமைக்கு போகும் அப்படின்னா இல்ல. அவங்களுக்கு இந்த மசில் வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் ஆனதுனால டைவெரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் புடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அட்ட ஸ்ட்ரெச்ல வந்து அப்டமன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட போய் பார்த்து அதை கரெக்ட் பண்ண பிறகு நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய மதருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த பெல்ட் மாதிரி விஷயங்கள்லாம் போடுறனால எனக்கு வந்து தொப்பை வந்து வைக்காதா, இல்ல காத்து எதுவும் போகாம வந்து பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு மித்து தாங்க. ஈவன் நம்ம பழைய காலத்துல கூட ஒரு துணியை வச்சு வந்து வயிற்ற கட்டி விடுவாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா மசில்ஸ் எல்லாம் ஒரு ஃபிளாபியா இருக்கும், கொஞ்சம் லூஸா இருந்திருக்கும். அப்படிங்கிறப்போ மதருக்கு வந்து நடக்கிறப்ப ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். கொஞ்சம் பேருக்கு வந்து அப்படி தொங்குறப்ப பெயின் மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காண்டி ஒரு பெல்ட் வந்து போடுவோம். முக்கியமா இந்த பெயின் அப்படிங்கிறது பேக் பெயின் வராம இருக்கிறதுக்காண்டி தான். ஸோ இந்த மசிலை வந்து நம்மளால மேலே இறுக்கி பிடிக்கிறனால உங்களுக்கு வந்து பேக்குக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். இதை வந்து இன்னொரு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வெயிட் லாஸ் ஆகணும், எனக்கு தொப்பை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா த்ரூ அவுட் த டே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. நைட்டு தூங்குறப்பையும் போட்டுட்டு இருப்பாங்க. அது முற்றிலும் தவறு. நீங்க தூங்குறப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டு தூங்கலாம். இது போக குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலுமே அதை வந்து பெல்ட் வந்து போடணும் அவசியம் இல்லை. ரொம்ப டைட்டா வந்து போடக்கூடாது. ஏன்னா அதனால கூட இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புண்ணெல்லாம் வைக்கிறதெல்லாம் நாங்க பாக்குறோம். ஸோ நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன எல்லா டிப்ஸ்னால வெயிட் லாஸ் இருக்குமா? ஒரு மதர் டெலிவரிக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 6 கிலோ வந்து லாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா குழந்தையோட வெயிட் போக யூட்ரஸ் பிளசண்டா இது போக நீர் அது எல்லாத்தையுமே லூஸ் பண்றனால இந்த வெயிட் லாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து நடந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு மதருக்கு இருக்கிற வெயிட் அப்படிங்கறத மதரோட பெரிய ஒரீஸாவே இருக்க போகுது. இந்த வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுல இருந்து வெயிட் லாஸ் ஆகுமா
ஆகுமா அப்படின்னா, இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல இருந்து வெயிட் கெயின் ஆகாம நம்ம வந்து பாத்துக்கலாம். இது போக உங்களுக்கு 6 மாதம் கழித்து வந்து நீங்க எக்ஸசைஸ் மாதிரியோ டயட் மாதிரி ஈவன் அப்ப கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நீங்க நோட் பண்ணுவீங்க. இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க, ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் குண்டா தான் இருக்கீங்க அப்படின்னா இது மூலம் வெயிட் கெயின் ஆகுறத நம்ம வந்து நல்லாவே ஸ்டாப் பண்ணலாம். உங்க குழந்தை 1 வயசு 1.5 வயசு ஆறாங்க அப்படின்னா உங்களை நீங்க பாத்துக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அப்ப நீங்க ரெகுலரான டயட் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த வெயிட் கெயின் நினைச்சு ஒரி பண்ணி கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம சாப்பிடுறதும் தவறு. அதே சமயத்துல நீங்க வெயிட் கெயின் ஆறத நினைச்சு ஒரி பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி குழந்தைக்கு ஃபீடிங் இஷ்யூஸ் எல்லாமே ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லதுதான். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மாரா நீங்க உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் பத்தல அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.